ஜோசப் விஜய்க்கு எதிரா அவருடைய மனைவி சங்கீதா சொர்ணலிங்கம் ஃபைல் பண்ணிருக்கிற அந்த விவாகரத்து கேஸ்ல பேரே சொல்லாட்டியும் எல்லாருக்கும் தெரியும் அது த்ரிஷா கிருஷ்ணன். சங்கீதாவோட டைவர்ஸ் பெட்டிஷனை வச்சு சடுகுடு நடக்குது ஆன்லைன்ல. இதை வச்சு யாராவது அளவுக்கு மீறி அரசியல் பண்ணலாம்னு நினைச்சா அவங்களுக்கும் காத்திருக்கு ஆபத்து டைம் லைன்ல. விஜயோட குடும்பத்தில் நடக்கிற குழப்பமும் வீடு தாண்டி நட்பும் எந்த அளவுக்கு அவருடைய வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தன்னுடைய படத்தை பார்த்துட்டு யார் சொல்ற விமர்சனத்தை விட தன்னுடைய மனைவி சொல்ற விமர்சனத்துக்கு தான் அதிக மதிப்பு கொடுப்பார் விஜய்னு சொல்லுவாங்க. 2004 கில்லி படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்தை பார்த்துட்டு அதுல விஜய் த்ரிஷாவுடைய கெமிஸ்ட்ரியை பார்த்து வெரி பேட் அப்படின்ற விமர்சனத்தை கொடுத்தாங்க சங்கீதா. ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரியை விட ஆஃப் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி அதிகமா இருக்குன்னு தகவல் வர்றப்பதான் சங்கீதா ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. இருந்தாலும் அந்த ஜோடி அடுத்தடுத்து சேர்ந்து நடிக்க தான் செஞ்சாங்க. விஜய் குடும்பத்துல பெரிய பிரளயம் வந்த பிறகுதான் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. சங்கீதாவும் விஜயும் வீட்டுக்குள்ளே ஒரு மௌன சுவர் கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க. 2021 ஒரு முறை 2023 ஒரு முறைன்னு அவங்களுக்குள்ள ஒரு கவுன்சிலிங் நடந்தது. வீடு தாண்டிய உறவு எனக்கு இருக்காது அப்படின்னு விஜய் வாக்குறுதி கொடுத்ததா சொல்லப்படுகிறது. இந்த வாக்குறுதி மீறப்பட்ட போதுதான் சங்கீதா சொர்ணலிங்கம் சுத்தமா வெறுத்தே போயிட்டாங்களாம். பெண்ணோட படிப்புக்காக பாதி நேரம் லண்டன்லயே தங்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய மகன் இண்டிபெண்டன்டா ஒரு டைரக்டர் ஆகும்போது ஒரு தாயா இருந்து கூட என்கரேஜ்மெண்ட் கொடுக்க முடியலையேன்னு தவிச்சாங்க. 15 வருஷ கேப்புக்கு அப்புறம் லியோ படத்துல த்ரிஷாவோட சேர்ந்து நடிச்சது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று விஜய் தன் அழகு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி நின்று த்ரிஷா ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. The calm to a storm, the storm to a calmனு அந்த படத்துக்கு பேர் வச்சு சோஷியல் மீடியால அத போஸ்ட் பண்றாங்க. விஜயை வச்சு த்ரிஷா போட்ட எல்லா போஸ்ட்லயுமே ஒரு ஹார்ட், ஒரு இன்ஃபினிட்டி, ஒரு திருஷ்டி கண்ணு மறக்காம இருந்தது. யாருமே இல்லாம த்ரிஷா ஒரு போஸ்ட் போட ஓரத்துல ஒரு ஷூ கால் ஒன்னு தெரிய அது தளபதியோட காலு தான் கமெண்ட்கள் பறக்க ஆரம்பிச்சது. கோவால நடந்த கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு 2 பேரும் பிரைவேட் ஜெட்ல பறந்து போனதும் கூட பரபரன்னு பேசினாங்க. இதெல்லாம் தாண்டி தான் சமீபத்துல வைரலான 2 பேரும் சேர்ந்து இருக்க ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக்கிங் படம். பிஜேபி நயினார் கொச்சையா பேசும்போதே சீரிக்கிட்டு த்ரிஷா அறிக்கை விட்டாங்க. இருந்தாலும் விஜய்க்கு ஆப்போசிட் கேங்ல இருந்து கேலியும் கிண்டலும் பறக்க விட்டாங்க. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கன்ற பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க சொந்த வாழ்க்கையில கிளீனா இருக்கணும்ன்றதுல எந்த அப்செக்ஷனும் கிடையாது. ஒருவேளை முன்ன பின்ன அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களாவே அதை வெளியிட்டுறது தான் நல்லது. களங்கம் வந்தா என்ன கூறு, அதுக்கும் நிலான்னு தான் பேருன்னு இப்பவும் விட்டு கொடுக்காம பாடிக்கிட்டு இருக்காங்க தளபதி தொண்டர்கள். அடியோ அடின்னு எதிரிகள் அடிச்சா அவங்களும் எடுத்து விடுறதுக்கு சில கதைகள் வச்சிருக்காங்க. பொது வாழ்க்கையில தூய்மை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அதை விமர்சிக்கிறதுல நாகரிகமும் முக்கியம். விஜய் கலந்துகிட்ட கரூர் கூட்டத்துல 41 பேர் இறந்ததுக்கு அவர்களுடைய தொண்டர்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கறத இன்னி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத்தனை உயிர்கள் அநியாயமா பலியானதையே ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு விடாப்பிடியா வெறியோட அலைமோதுறாங்க. உசுப்பேத்தினா உம்முன்னு இருக்கணும், கடுப்பேத்தினா கம்முன்னு இருக்கணும்னு விஜய் சொல்வாரு. ஆனா இந்த விஷயத்திலயும் அவர் அப்படி இருந்தார்னா அவருடைய பொது வாழ்க்கை வெற்றிக்கு கொஞ்சம் கூட நல்லது இல்ல.